திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாய் மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இனிமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பயிற்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரைகானம் என்னுடைய சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரைகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரைகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திருகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை. மக்களுக்கு மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்யறோன்னே தெரியாது, எதுக்காக செய்யறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன், சனி பகவான், சந்திரன் பகவான் நேரும் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக என்னடா பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி கிட்டத்தட்ட உங்களுக்கும் ஓரளவு சாதகமான பயிற்சி ஆகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டேன்னா, உங்களுக்கு அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதியாக சனி பகவான் 10ஆம் இடத்தில் நீர் ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு அற்புதமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வேற போய் உட்கார்ந்துருக்கிறார். அதே சமயம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் பித்ருக்காரகன் சூரியன் அமர்ந்திருப்பது சற்று கொஞ்சம் நீங்கள் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்கே வெளியே போகிறீங்களா, அப்பா உங்கள் கையால் சாவி எடுத்து கொடுங்க, வண்டி சாவி எடுத்து. நான் முக்கியமான விஷயமாக போகிறேன். அப்பா ஒரு 10 ரூபா உங்கள் கையில் ஜேப்லேருந்து எடுத்து கொடுங்கப்பா. 10 ரூபாயில் ஒரு ரூபாய் அதை எடுத்துக்கோங்க. கையில் உங்கள் கேரை எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கப்பா. இது போன்ற செயலை உங்களை கண்டிப்பாக வெற்றியடை வைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் சுக்கிரனோட தமிழக பொருளாதார காரகனும் கர்ம காரகனும் இருவரும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. இருவரும் நெருங்கிய நட்பு கிரகங்கள். வேறு வெளிநாடு கொடுக்க யோகங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு சேர்க்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் உங்கள் பாக்கியம் உன்னதி அடையும். நீங்கள் வெளிநாட்டில் சிறப்பாக சீரம் சிறப்புடன் வாழ்வதற்குண்டான அனைத்து வகையான தன்மைகளும் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு நடக்கப் போயின்னு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இன்னும் 2 வருஷம் என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. ஆனால் உங்கள் ராசியில் என்ன, ஜென்ம குரு உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஜென்ம குரு என்ன அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனையே பண்ணுவார். நான் 7ஆம் அதிபதி மாரகாதிபதி வரும் உங்கள் ராசிக்கு. மாரகாதிபதி வரும் ஜென்ம குரு. அவர் எத்தனை நாளைக்கு உட்காரப்பாரு, இன்னொரு ஜூன் மாதம் வரைக்கும் உட்காருவார். அதுக்கப்புறம் ஒரு திரும்ப ஒரு கடகராசி போயிடுவார், குடும்பஸ்தானம் போயிடுவார். துணஸ்தானத்துலேருந்து 30 செப்டம்பர் அக்டோபர்லாம் மறுபடியும் சிம்மராசிக்கு போயிடுறாரு. இப்படி அவர் அங்கே பயிற்சி ஆகிட்டு இருப்பார். ஆனால் உங்கள் ஜென்ம குருங்கிறது 1/6/2026 தீர்ந்துடும். இப்போ ஜென்மகுரு குடும்பத்தில் பிரச்சனைகள் சந்தர்ப்பங்களுக்கு குடும்பத்தை அதிகமாக யாரும் சண்டை போடாங்க. நம்மளை திட்டுறாங்களா, திட்டிட்டு போட்டோம்.
யார் மனைவியை ஜெயிக்கணும்னு நினச்சோன்னா அவங்க வாழவே வாழ்க்க முடியாது. மனைவியை ஜெயிக்கணும் சரிமாட்டு போங்க. அது மாதிரி மனைவி அப்படி தான், நம்ம வீட்டுக்காரர் இப்படித்தான், இவர்கிட்ட போய் வம்பு வளர்த்து என்ன ஆக போகிறது, கடைசியில் அவர் கொடுத்தா நம்ம இருந்து வாழ்ந்து ஆகணும். ஆகிப்போச்சு, தலையில் ஆகிப்போச்சு. பெற்றோர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அமைதியை கடைபிடிங்கள் குடும்பத்தாரோடு. வெளியில் போராடுங்க. நீங்கள் வெளியில் ஜெயிச்சிருவீங்க. வீட்டுக்குள்ளே தயவுசெய்து போராடாதீங்க. வீட்டில் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. அது ஜெயித்தாலும் அது ஒரு தன்மையான வெற்றி கிடையாது. நமக்கு அது வேண்டாம். நம்ம குடும்பத்தோட சண்டை நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்க நம்மளோட சண்டை போடுறாங்கன்னா யாருக்கா சண்டை நாமங்கிற உரிமையில் தான் சண்டை போடுறாரு. அந்த தன்மையில் போங்க. 10ஆம் இடத்தில் மக்கள் தொடர்புக்காரங்களான சனி பகவானுக்கும் தான் 8க்கும் 9க்கும் உடையவன் அமர்ந்திருப்பதால் அரசியல்வாதிகள் மேடை பேச்சில் சிறந்து விளங்குவார்கள். வார்த்தைகள்லாம் ஜெகஜாலமாக ஒரு வார்த்தைகள்லாம் அடுக்கு முறையில் பேசுவாங்க. அப்போ அதில் ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். கூட சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. சுகஸ்தான சனி பகவான் பார்ப்பது உங்கள் ராசிக்கு நல்லது. மிதுன ராசிக்கு சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது நல்லது. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதும் நல்ல விஷயம். அதை 7ஆம் இடத்தை பார்க்கறது ஒன்று தான் கொஞ்சம் வீக்னஸ். என்னென்னா தேவையற்ற வார்த்தைகள் குடும்பத்தில் ஏற்படும். அந்த குடும்பத்தில் வார்த்தைகள் ஏற்படும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். அமைதியை கடைபிடிங்கள். இதுதான் நல்லது. சனிக்கிழமை தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதியே மகாவிஷ்ணு. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. சனி ஏகாதசி வந்துச்சுன்னா அன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கி விரதம் இருங்க. சனி ஏகாதசி வந்துச்சுன்னா அன்றைக்கி விரதம் இருங்கள். அது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ செல்வாக்கு புகழ், ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் உட்காந்துருக்காங்க. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரைக்கும் ப்ரமோஷன் வரலையே இருக்காதவங்களாம் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு என்ன, வெளியூர் என்ன, வெளிநாடுகளுக்கு எல்லாம் சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக இந்த டைப் நாம் தாய்லாந்து போயிட்டு வருவோம், சிங்கப்பூர் போயிட்டு வருவோம், மலேசியா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை ஆசைகள் இருந்தால் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொன்னால் இந்த 2.5 வருஷம் தான் உங்களுக்கு நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் என்ன, சனி இருக்கிற இடம் அதிகமாக நீங்கள் யாரையும் தரம் தாழ்த்தி மட்டும் பேசி விடாதீர்கள். அமைதியை கடைபிடுங்கள். அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு அற்புதமான ஒரு நற்பலன்களை தரக்கூடிய மகத்துவமான சனி பயிற்சி என்று தான் நாம் சொல்ல வேண்டும். சுகஸ்தானத்தை பார்ப்பால் தாயாரின் ஆரோக்கியம் சீர்பெறும். வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் மிதுனராசிக்கு அவர்கள் சனி பகவான் நட்பு கிரகமாக இருப்பதால் திருமணம் ஆகாத தம்பதியர்களுக்கு, திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள். நித்தியம் நற்பலன் அடைவீர்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.